ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நாம் சாண்ட்விச் சட்னி அப்புறமா தந்தூரி சட்னி இந்த ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 10லேருந்து 15 போல் புதினா இலையை சேர்த்துடலாம். இது அரை கப் இருக்கும். அப்புறமா 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா இதில் 2 பச்சை மிளகு சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான சாண்ட்விச் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே சட்னிலேயே நான் தந்தூரிக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னிலேருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம தந்தூரி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி சட்னியும் கூட செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம 2 விதமான சட்னி செஞ்சிட்டோம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாண்ட்விச்லாம் செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி சட்னியும் கூட செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாண்ட்விச்சில் வெஜிடபிள்ஸ் வைக்கும்போது இந்த மாதிரி பேஸில் இந்த க்ரீன் சட்னி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சோன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னுலகம் விசிஆர் சேனலில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இவங்க சொல்கிறதையும் கேளுங்க. லைக் பண்ணுங்க.